ஹலோ கைஸ், ஆடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு குட்டி அப்டேட்ஸ் வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் கிளாஸில் வந்துட்டு ஒரு ஏகப்பட்ட சிக்கல் வந்துச்சு. நிறைய தடைகளை எல்லாம் தாண்டி கிளாஸ் எடுக்காரு. அதாவது லேப்டாப்பு சொன்னாங்க, லேப்டாப் சிக்கலாச்சு, ஆடியோ சிக்கலாச்சு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி நாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் தூத்துக்குடி வந்திருந்தாரு. ஸோ புதுசாக ஒரு லேப்டாப் செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம் இஎம்ஐயில். சரியா? லேப்டாப்புக்கு மாதம் இஎம்ஐ கட்டணும். புதுசாக ஒரு லேப்டாப்பு அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அதனால இனிமேல் உங்களுக்கு சிக்கல் இருக்காது. எல்லா செட்டப்பும் பண்ணிட்டேன். காலையிலேருந்து ஃபுல்லாக இந்த வேலை தான். ஃபுல் செட்டப்பு பண்ணியாச்சு. இப்போ அந்த லேப்டாப்ல இருந்து தான் வந்துட்டு இந்த வீடியோவே ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ ஆடியோ இருக்குது, ஆடியோ பிரச்சனையாக இருக்குது, லைவ் டெஸ்ட் பண்ணிட்டோம், ஆடியோ பிரச்சனையாக இருக்குது, வீடியோ பிரச்சனையாக இருக்குது. எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் எப்படி போகும்னு ஒரு சொல்லுவாப்புல. ஹாய் கைஸ், நான் வேலு. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இனிமேல் லைவ் கிளாஸ் வர ஆரம்பிச்சிரும். கம்மிங் வெனஸ்டேல இருந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு லைவ் கிளாஸ் கொண்டு வந்துடுவேன். சாயந்தரம் 7:30க்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போறீங்க? ஆமா, இது வரைக்கும் லைவே போனது கிடையாது. வெனஸ்டே அப்ப லைவ் வரணும். வெனஸ்டே ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? டெய்லி நம்மளுக்கு ஈவினிங் கண்டிப்பா லைவ் வந்துடும். 7 to 7:30க்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முன்னாடியே ப்ரீமியம் போட்டு வச்சிருவோம். ஸோ 7 to 7:30க்குள்ள மேக்ஸிமம் லைவ் போட்டு வச்சிருவோம். ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? மேக்ஸிமம் 7க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? டிஐ எப்பவும் போல காலையில வந்துடும். அதை பத்தி கவலைப்படவே வேணாம். டெய்லியும் காலைல டிஐ வந்துடும். சாயந்தரம் ப்ரிலிம்ஸ்க்கு லைவ் வெனஸ்டேல இருந்து வந்துடும். இன்னும் ஒரே ஒரு ஆமா ப்ரிலிம்ஸ்க்கு. சரி, எப்படி கொண்டு போறீங்க? டாபிக் வைஸா என்ன பண்ணி? டாபிக் வைஸ் தான். இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட்ல இன்னும் HCF LCM மற்றும் நாளைக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். அது முடிச்சுட்டு வெனஸ்டேல இருந்து சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 555 முடிக்கிறோம், அப்ளிகேஷன் முடிக்கிறோம். ஓகேவா? ஓகே கைஸ். சரி, ஏதாவது உங்களுக்கு இதை தாண்டி குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கோர்ஸ் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் சரி பண்ணி கொடுத்தாச்சுங்க. சிக்கல்னு சொன்ன அவ்வளோ பேருக்கும் டெக் டீம்ல கனெக்ட் பண்ணி கூட சரி பண்ணி கொடுத்தாச்சு. இதையும் தாண்டி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நம்பர் தெரியும், என் நம்பர் தெரியும் உங்களுக்கு. அருண் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோஸ்ல. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்ல போடுங்க, உங்களுக்கு நம்பர் தருவாங்க. சரி பண்ணிடலாம். 100% எல்லாருக்குமே எல்லா இஷ்யூஸையும் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சொன்ன விஷயங்கள் தான். அந்த கேஷை கிளியர் பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணி, இல்லை ஒருத்தர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணாரு, தானாக வந்துட்டு குரோமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாரு, வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. நம்ம கோர்ஸ் வந்து 249க்கு போயிட்டு இருக்குது, மெயின்ஸ் கோர்ஸு. உங்களுக்கு அதில் அடிஷ்னலாக இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு டே 1 to 5 ஃபுல்லாக ஒக்கேப்ஸை வச்சு ஃபில்லர்ஸ் கொஸ்டின், சிங்கிள் ஃபில்லர் டபுள் ஃபில்லர் தான். ட்ரிபிள் ஃபில்லர்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுறீங்க. ஆனால் சிங்கிள் டபுள் ஃபில்லர் மட்டும்தான் 35 கொஸ்டின் வச்சு குத்துன்னு குத்துற மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். டே 1 to 5 ஒக்கேப்ஸ் ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி மட்டுமே கொஸ்டின். சரிங்களா? இதில் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது என்ன அப்படின்னா, சரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த ஒக்கேப்ஸ் எடுத்து விடுங்க, ஒக்கேப்ஸ் கிளாஸையும் சேர்த்து எடுத்து விடுங்கன்னு கேட்டானுங்க. ஸோ உங்களுக்கு டே 1 to 5 ஃபுல்லாக சேர்த்து வச்சு நான் கிளாஸ் வீடியோ போட்டுருவேன். டே 1 to 5 ஒக்கேப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணி விட்டுருவேன். ஸோ டீச் பண்ணி விடும்போது உங்களுக்கு அது மண்டேல ஏறிடும். அந்த டீச் பண்ண வீடியோ இன்னைக்கு வந்துடும். டீச் பண்ண வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சரியா? ஸோ டே 1 to 5 ஒக்கேப் டீச்சிங் வீடியோ அப்படிங்கிற வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் பேஸ்டு டெஸ்ட் அப்லோட் ஆயிரும். அந்த டெஸ்ட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒக்கேப் படிங்க, ஒக்கேப் பேஸ் ஆன அந்த டெஸ்ட்டை போடுங்க. அடுத்தது அந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் பாருங்க. சரியா? ஸோ இந்த விஷயம் நீங்க என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, நான் கொஞ்சம் பண்றேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. பார்த்தாலே தெரியும் போன வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்பவே ஹெக்டிக். அதனால கொஞ்சம் எனக்கு கொஸ்டின் அப்லோட் பண்ண லேட் ஆச்சுனாலோ, இல்லை வீடியோ வர லேட் ஆச்சுனாலோ 1 டே தான் மேக்ஸிமம் லேட் ஆகும். அடுத்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். யூடியூப்லையுமே எனக்கு கொஞ்சம் 10க்கு அப்புறம், 10 அதாவது March 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஒரு 3 டேஸில் உங்களை எல்லாரையும் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு அந்த 249 கொடுத்தவங்களுக்கு நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதையும் தாண்டி நம்ம ரீடிங் கோர்சஸ் 199 299க்கு இருக்குங்க.
நீங்கள் வேணும்னா அதை வந்துட்டு வாங்கிக்கிடலாம். அதை வச்சு ரீட் பண்ணிக்கலாம். அதை ரீட் பண்ண ஆக்சுவலாக ப்ரைஸ் இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தனுமே முடிக்கல. எப்படி முடிப்பானுங்க? என்ன 199க்கு வெறும் 8 புக்கு வச்சுருந்தேன். 1000 ரூபா ப்ரைஸு. 299 முடிச்சிங்கன்னா 2000 உங்களுக்கு ப்ரைஸு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம கார்த்திக் நான் சொல்லியிருந்தேன், நம்ம தம்பி RRBPO ஒருத்தர், அவர் வந்துட்டு 3500 ரூபா கொடுத்தாரு. ஸோ 14 பீப்புளுக்கு நம்ம வாங்கி கொடுத்தாச்சு. டோட்டலாக ஒரு 30+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸை ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். அந்த தம்பி ஒரு 15 பேர் கொடுத்தாரு, நான் ஒரு 15 பேர் கொடுத்துருக்கேன். இதையும் தாண்டி உங்களுக்கு வில்லிங்கான நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலே படிக்கணும் சார், நான் உண்மையிலே படிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இன்னொரு 5 பேர் கூட நான் கொடுக்குறேன். கேட்ட எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டேன். நீங்கள் என்னை கேட்டு நான் தரலை அப்படின்னா கூட மெசேஜ் பண்ணுங்க, நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு நீங்கள் படித்து கற்றுக்கிட்டா போதும், மற்ற கதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ வேற எதுவும் சொல்லணுமோ? அவ்வளவுதான். கிளாஸ் வெனஸ்டேயா? வெனஸ்டே. ஏன் நல்ல நாளா? 12ஆம் தேதி. ஓகே, புதன்கிழமைங்கிறதுனாலயா? சரி, ஓகே. நாளைக்கே ஆரம்பிக்க வேண்டாம், நாளைக்கு உங்களுக்கு டிராவல் இருப்பீங்க. ஸோ வெனஸ்டேல இருந்து கிளாஸ் வந்துடும். அதே மாதிரி இங்கிலீஷ் கிளாஸஸும் கரெக்டாக வந்துடும். வேற எதுவும் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். Bye.